எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை குருவாயூரில் நடந்த ஒரு உண்மை கதை. அது என்னன்னாக்கா, மஞ்சுளான்னு ஒரு ஒரு பொண்ணு. குருவாயூர்லேருந்து கொஞ்சம் தூரம் அவங்க வீடு. ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நேராக வந்து தன் கையால் பூவை, வகை வகையான பூவை மாலையாக தொடுத்து கிருஷ்ணருக்கு சாத்தி அதை சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. எவ்வளோ லேட் ஆனாலும். சாயங்காலம் நைட்டு ஒரு பூஜை இருக்குங்க, சீவேலின்னு சொல்லுவாங்க. அதையும் முடிச்சுட்டு அதை பார்த்துட்டு தான் போகிறாங்க அவங்க. அப்போ இப்படியே இருக்கும்போது ஒரு மாதம் வர்றாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுது. அந்த பூ தொடுத்ததை கொண்டு வந்து அந்த நம்பூதிரி கிட்ட கொடுத்து சாமிக்கு போட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து வர்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு தீவிரமான பக்திங்க அவளுக்கு கிருஷ்ணர் மேலே. அப்போது அந்த ப்ரீஸ்ட்டு, அங்கே இருக்கிற அந்த நம்பூதிரிங்களுக்கு எல்லாருக்குமே இவங்க இப்படி வருவாங்க, பூ கொடுப்பாங்க, மாலையாக கொடுத்துட்டு கொண்டு வராங்கங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த நைட்டு பூஜை முடியிற டைமில் தான் இந்த பொண்ணு வரா. அப்போது அந்த பூஜாரி என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா, இன்றைக்கி வந்து பூஜை முடிஞ்சிருச்சு, நீ வந்து இதை இன்றைக்கி போட முடியாது அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப வருத்தமாக அப்படியே கோயிலேருந்து வெளியில் வர்றாங்க. அப்போ மேல்பத்தூர் நம்பூதிரி அப்படின்ட்டு அவரும் ரொம்ப பெரிய டிவோட்டி கிருஷ்ணரோட. அப்போது அவர் என்ன சொல்கிறார், நீ வருத்தப்படாதம்மா, நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கே இல்லையா, அங்கே அங்கே வந்து ஒரு ஆலமரம் இருக்குது தானே, அந்த ஆலமரத்துக்கிட்ட ஒரு கிருஷ்ணர் விக்கிரகம் இருக்குது, அங்கே வந்து இந்த மாலையை போட்டுட்டு போயிரு. நீ வந்து கிருஷ்ணருக்கே சாத்துறதா நினச்சிட்டு அங்கே அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற அந்த விக்கிரகத்துக்கு நீ போட்டுட்டு போயிரு, கடவுள் ஏற்றுப்பார் அப்படின்னு அவர் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறாரு. இந்த பொண்ணும் கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட வராங்க. அங்கே இருக்கிற அந்த விக்கிரகம் மேலே இந்த மாலை போட்டுட்டு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மொதல் நாள் நைட்டுங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் குருவாயூர் போனவங்களுக்கு தெரியும், 3 மணிக்கு வாகச்சார்த்துன்ட்டு ஒன்று இருக்குங்க. வாகச்சார்த்துன்னா சாமிக்கு போட்டிருக்கிற அந்த மாலைகள், அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க மொதல் நாள் போட்டது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அதுக்கு தீபாராதனை காமிச்சிட்டு தான் அடுத்த நாள் பூஜையை ஆரம்பிப்பாங்க. அந்த வாகச்சார்த்து டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சுளா இங்கே இந்த ஆலமரத்துக்கு அடியில் போட்ட மாலை இங்கே இருக்குங்க. நம்ம ஒரிஜினல் கிருஷ்ணர் கோயிலில் இருக்கிற கிருஷ்ணர் விக்கிரகம் மேலே இருக்குது. அப்போ அந்த பூஜாரி என்ன பண்ணுறாரு, அந்த மாலை எடுக்கிறார். எடுத்தால் திருப்பி திருப்பி அந்த மாலை வந்துக்கிட்டே இருக்குங்க. கிருஷ்ணருடைய அந்த சிலையிலேருந்து அந்த மாலை வந்துக்கிட்டே இருக்காமா. இவருக்கு அப்படியே பதட்டமாகுது, ஆச்சரியமாகுது. அவர் வெளியில் வந்து இந்த மேல்பத்தூர் நம்பூதிரி இருக்கார் இல்லையா, அவரும் வந்து ரொம்ப தீவிர பக்தர். அவர்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்கிறாரு. இப்படி சாமி கழுத்துலேருந்து மாலை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நேற்று மஞ்சுளா வந்தால் இந்த மாதிரி நான் சொன்னேன், அங்கே வந்து அந்த ஆலமரத்துக்கு அடியில் கிருஷ்ணருக்கு போட்ட மாலை தான் வந்து இங்கே உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து மேல்மத்தூர் நம்பூதிரி சொல்கிறார். அப்போ தான் இவங்களுக்கு புரியுது என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் உடனே மஞ்சுளாவை கூப்பிட்டு, இந்த மாதிரிம்மா அப்படின்னு சொன்ன உடனே மஞ்சுளா வந்து அந்த ஆலமரத்துக்கு அடியில் அந்த கிருஷ்ணருக்கு போட்ட அந்த மாலையை எடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த கிருஷ்ணருக்கு குருவாயூர் கோயிலுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணருக்கு மேலே இருக்கிற அந்த மாலை வர்றது நின்றுதுங்களாமா. அவ்வளோ ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. இது நம்ம குருவாயூரில் நடந்த உண்மை நிகழ்ச்சி. இப்போதுமே அந்த ஆலமரம் வந்து மஞ்சுளா ஆலமரம்னே சொல்கிறாங்க. இப்போதுமே அது இருக்கு அங்கே. குருவாயூர் போகிறவங்க கண்டிப்பாக இதை பார்க்கலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கதை தெரியுதுங்க. எனக்கும் அப்படி தான் தெரிய வந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகளை நம்ம தினமும் பார்ப்போம். நம்ம புராணங்கள்ல இருந்தும் நம்ம இதிகாசங்கள்லேயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. நம்ம தினமும் பார்ப்போம். ஓகேங்க, பாய்.